நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பயோஸ்கோப் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். கமர்ஷியல் மூவி, ஆர்ட் பிலிம், டாக்குமெண்டரி, குறும்படம் என எந்த வரையறுக்குள்ளும் சேர்க்க முடியாத படைப்பு. இயக்குனர் ஒருவர் முதல் படம் இயக்க களமிறங்கி தானே தயாரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு படாத பாடுபட்ட சொந்த கதை சோகதையின் திரைவடிவம் தான் பயோஸ்கோப். சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார் ஜோதிடம் சார்ந்த மூட நம்பிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக வெங்காயம் என ஒரு திரைப்படம் இயக்கினார். அதில் சத்யராஜ் ஒரு பாடலில் தோன்றியிருந்தார். அந்த படம் இயக்குனர் சேரனின் கவனத்தை ஈர்த்தது. இயக்குனர் பலருக்கு காண்பிக்கப்பட்டு அவர்களின் பாராட்டுகளை குவித்து பத்திரிகைகளின் விமர்சனங்களிலும் அங்கீகாரத்தை சம்பாதித்தது. சேரனாலேயே வெளியிடப்பட்டது. கதையம்சத்தால் மக்களிடம் பரவலான வரவேற்பை பெற்றது. இதெல்லாம் 2011 காலகட்டத்தில் நடந்தவை. அந்த படத்தை எடுப்பதற்காக தான் மேற்கொண்ட முயற்சிகள், சந்தித்த விதமான சிக்கல்கள், அவை தந்த வலி, சிந்திய கண்ணீர் என பலவற்றின் தொகுப்பாக இந்த பயோஸ்கோப்பை பரிமாறியிருக்கிறார் சங்ககிரி ராஜ்குமார். பரிச்சயமான முகங்கள், தேர்ந்த நடிகர்கள் யாரையும் பயன்படுத்தாமல் வெங்காய உருவாக்கத்தின் போது உறுதுணையாக நின்ற தன் சொந்த பந்தங்களை, அக்கம்பக்கத்தினரை வைத்தே படத்தை பிடித்திருப்பது தனித்துவம். திரைப்படம் இயக்க முயற்சிப்பவர்கள், தயாரிப்பாளர்கள் கிடைக்காமல் தவிப்பது, கிடைத்த தயாரிப்பாளர் ஏதோ ஒரு காரணத்தால் கைவிடுவது என பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி அவதிப்படுவதை பல படங்களில் பார்த்துள்ள நமக்கு, கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து ஷூட்டிங் நடத்துவதற்கான உபகரணங்களை உருவாக்குவது, கிடைத்த சிறு சிறு உதவிகளை பெரிதாக பயன்படுத்திக் கொள்வது என நீளும் காட்சிகள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நிச்சயமாக புது அனுபவம் தான். வெள்ளையம்மாள், முத்தாயி, முத்துசாமி, குப்புசாமி என நடித்திருப்பவர்கள் கதை நிகழ்கிற மண்ணை சார்ந்தவர்களாக இருப்பது கதையோட்டத்தின் இயல்பு தன்மையை அதிகரிக்க, அவர்களின் வெகுளித்தனமான பேச்சுகளும் செயல்பாடுகளும் காமெடி கலபரமாகி கலகலப்பு கேரண்டி தருகின்றன. சத்யராஜ் ஒரு சில நிமிடங்கள் வந்து போகிறார். திரைப்படங்களில் உரிமையை எழுதி கொடுப்பதில் நிதானம் காட்டாவிட்டால் எப்படியான ஏமாற்றங்களை ஏற்க வேண்டியிருக்கும் என்பதற்கான எச்சரிக்கையும் படத்தில் உண்டு. ஒளிப்பதிவு, இசை என அனைத்திலும் எளிமை தெரிகிறது. அதுவே இந்த படத்துக்கு போதுமானதாக இருக்கிறது. ரசிகர்களின் மனநிலை எப்படியோ மாறி போயிருக்கிற சூழ்நிலையில் இப்படியான படம் தேவையா என கேள்வி எழுந்தாலும், பட்டியலிட குறைகள் இருந்தாலும், திரைத்துறையில் இயக்குநராக விரும்புகிறவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி படைப்பு நன்றாக இருந்தால் அதற்கான அடையாளத்தை அது வென்றுவிடும் என்ற ஹோப் தந்திருப்பதாக பயோஸ்கோப்பை பாராட்டலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை பற்றிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.